அபி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நம்ம ராகவ சந்திக்கிறாங்க. அபி, ராகவ் அதுக்கப்புறம் ஆகாஷ் அவங்க அப்பா 3 பேருமே மொத்தம் 4 பேருமே வந்து சந்திக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா சொல்றா, "உனக்கு வேற ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, அன்னைக்கு அந்த ஆள் ஆர்டர் எடுக்க வந்து இந்த மாரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே எனக்கு வந்து சந்தேகம் இருந்ததுடா அந்த ஆள் மேல. அதனால தான் வந்து நான் வந்து ஆர்டர் வேணான்னு சொல்லிட்டேன். நீ அத கேட்காம இந்த மாரி பண்ணிட்ட அப்படின்னோனே, சொல்ல வேண்டியது என்னடா அப்படின்னு சொல்றாங்க. வேற என்னடா பண்றது? நீ எப்படியாவது வந்து அந்த ஆர்டர எடுப்பேன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? அப்படின்னோனே, சாரிடா ராகவ், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆகாஷ் ஃபீல் பண்ணுறேன். சரி விட்றா, முடிஞ்சது முடிஞ்சிச்சு. எனக்கு என்னமோ வந்து அந்த விவேக் மேல தான் வந்து சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவன் தான் இந்த மாரி வேலைகள்லாம் செய்வான். நம்மள வந்து பழிவாங்க இந்த மாரி செஞ்சிருக்கான்னு தோணுது அப்படின்னோனே, நிஜமாவாடா சொல்ற? விவேக்கா அது யாரு? அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. நான் அப்புறமா சொல்றேன் அபி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்றாரு. சரி டைம் ஆயிடுச்சு எல்லாரும் கிளம்புங்க. இதுக்கப்புறம் நிற்கக்கூடாதுன்னு சொன்னோனே, அபி மனசு இல்லாம அங்கேருந்து ராகவ பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து அபி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே என்ன ஆச்சு அப்படின்னோனே, ராகவ வந்து எப்படியாவது எடுக்க வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எடுக்கவே முடியாது. சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே அபி மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க ரூமில். அவங்களால தாங்கிக்கவே முடியல. எல்லா இடமும் ராகவ் நிற்கிற மாதிரியும், பேசுகிற மாதிரியும், சிரிக்கிற மாதிரியும், அவங்கள திட்டுற மாதிரியுமே இருக்குது. நீங்கள் திட்டுறதுக்காவது எனக்கு வேணும் ராக்கிபாய். நீங்கள் இந்த ரூமில் எல்லாத்தையும் என்னால் தாங்கிக்கவே முடியல. அட்லீஸ்ட் நீ என்னை திட்டுவே இல்லையா? அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கும்யா. இப்போ எனக்கு அதை திட்டு கேட்கணும் போல இருக்குயா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. உடனே வந்து அழாத அபி, நான் தான் இங்கே இருக்கேன்ல, என் பெட்டு மேலே நீ படுக்கக்கூடாது, எழுந்துரு அப்படின்றாரு. உடனே வந்து ஆமாம்மா நான் படுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே திரும்பி பார்த்தா ராகவ் இல்ல. அதுக்கப்புறம் என்ன அபி ஓவராக பண்ணிகிட்ருக்க, நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியலையா அப்படின்றாரு. திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா ராகவ் இல்ல. மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. எங்கேயோ நிற்கிற மாதிரி இருக்கே அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ராக்கி பாய், உண்மையிலே சொல்கிறேனே, நீங்கள் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அது மட்டும் கிடையாது, நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு நான் தானே காரணம். நான் வந்து இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் நீங்கள் வீட்டில் இருந்திருப்பீங்கல்ல. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, யோசிச்சுட்டே இருக்காங்க. மனசு கஷ்டப்பட்டு அப்படியே அழுதுகிட்டே அபி ராகவ் பற்றி இங்கே ராகவும் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அபி வந்தது அப்படியே வந்து தனக்காக வந்து அங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் பேசினது, அதே மாதிரி ஓடி வந்து தன்னை கட்டி பிடிச்சது, அபி ஃபீல் பண்ணுறது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்காரு ராகவ். அபியை புரிஞ்சிக்கவே முடியல. என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கா, அப்புறம் ஏன் வந்து அந்த மாதிரி தப்பை செஞ்சா? இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒன்றுமே புரியலையே. சரி இப்போ அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, முரளி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. ஆல்ரெடி வந்து கால் பண்ண அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாரு. சூப்பர்யா, சூப்பர் வேலை பண்ணிட்ட. இதுக்கப்புறம் நீ வந்து வேறு நம்பரில் தானே இருக்க, இதே நம்பரில் கண்டிப்பாக இப்போ யார் எது சொன்னாலும் எது சொல்லக்கூடாதுன்றாரு. அதுக்கப்புறம் விவேக்கு கால் பண்ணுறாரு. விவேக்கும் அவரும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிறாங்க. என்ன சார் நல்லா செலிப்ரேட் மூடில் இருக்கீங்க போல் இருக்கு. ஆமாம் செம்ம செலிப்ரேட் மூடில் இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக அவனை பழி வாங்கணும்னு ஆசை. உண்மையிலேயே உங்களால் பழி வாங்கிட்டேன் சார். நான் தான் சார் உங்களுக்கு பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்றாரு. சரி நம்ம 2 பேரும் மீட் பண்ணி பார்ட்டி கொண்டாடுவோம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நடந்த விஷயத்தை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சான்ஸே கிடையாது. அந்த ராகவ் போனோன்னே அபி தனியாயிட்டா, எனக்கு இது போதும் அப்படி சொல்லி சந்தோஷப்படுறாரு. சரிங்க சார், அடுத்து என்ன பிளானு? அடுத்து எந்த பிளானும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் சைலண்ட்டாக இருக்கிறது நம்ம 2 பேருக்கும் நல்லது. ஆனால் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க, ராகவை நான் தான் வெளியே எடுக்க போகிறேன், நான் தான் அவனை வந்து வெளியே கொண்டு வந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உண்மை கிடையாது. ராகவை எப்படியெல்லாம் வந்து உள்ளே தள்ளுறதுக்கு, நிரந்தரமாக உள்ளே தள்ளுறதுக்கு என்ன வழியோ அதை நான் பார்க்க போகிறேன்ற விஷயம் யாருக்கும் தெரியாது அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அஞ்சலி நிற்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு முரளி. இவன் இப்படி இங்கே வந்தால் எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக பார்க்குறாரு. என்னங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நைட்டில் வந்து நீங்கள் எங்கே போனீங்கன்னு தேடி வந்தேன். சரிங்க, ராகவ வெளியே எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லையா? நான் நிறைய பேர்ட்டு பேசிட்டு இந்த மாதிரி எனக்கு உடம்பு நல்லா இருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை, உடனே ராகவ எடுத்துகிட்டு இருப்பாமம்மா அப்படின்னோடனே, எனக்கு தெரியுங்க நீங்கள் முயற்சி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, என் தம்பி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, தயவு செய்து என் தம்பியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னோடனே, நான் இருக்காமம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியும் ராகவ வெளியே எடுத்துடலாம், கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி கொடுக்குறாரு.